இந்த குடிலில் வசிக்கும் எவருக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது. நான் தனியாகத்தான் செல்ல வேண்டும். உன்னுடைய மரணத்தை நீயே தேடி வா. அற்புதம். வேறு வழியே இல்லாமல் இந்த அழிவை ரசித்துக் கொண்டிருப்பான். அற்புதம் சூர்பனகை, அற்புதம். என்னுடைய ஒவ்வொரு துயரத்திற்கும் ஒவ்வொரு இழப்பிற்கும் அவளை நான் பழி தீர்த்தே தீருவேன். ரகுகுலத்தில் உள்ளவர்கள் முனிவர்களுக்கு என்றும் உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் செய்த பூஜைக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பவர்கள். ரகுகுலத்தின் ஒரு அம்பு கூட எந்த ஒரு முனிவரையும் எதிர்த்து சென்றதில்லை. பிரபு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மகுடம் என்பது மன்னனின் அடையாளமாகும். அதை ஏன் கழட்டினீர்கள்? அண்ணனா, உங்கள் பார்வையில் குற்றவாளியாக தெரிவது ராஜா ராமன் அல்ல, சீதையின் கணவன் ராமன். ஓர் கணவனுக்கு தன்னுடைய மனைவியுடன் நேரடி சம்பந்தம் இருக்கும். நியாயப்படி எந்த ஒரு மன்னனும் முனிக்குமாரர்களோடு சண்டையிடக்கூடாது. இந்த ராமன் சிறிது நேரத்திற்கு அரசனாக யுத்தம் செய்யாமல் ஓர் வனவாசி போல் யுத்தம் செய்வான். தந்தைக்கும் உண்மை தெரியாது, மகன்களுக்கும் தெரியாது. அழிய போவது தம் குலம் என்று தெரியாமலே அவர் அழிக்கப் போகிறார். உண்மையை அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். அதையாவது நீங்கள் செய்யலாம் அல்லவா? எப்பொழுது எதை எவர் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்பொழுது அவர் அதை தெரிந்து கொள்வார். இந்த யுத்தம் வரப்போகும் தலைமுறையினருக்கு ஒரு செய்தியை கூறும். சீதையை பற்றி யோசியுங்கள். அவளுடைய நிலை என்னவாவது? இன்று வரையில் நீ அழிவின் வழியை சந்தித்திருக்க மாட்டாய். பராசக்தி, என்னை காப்பாற்றுங்கள் தாயே. நான் இப்பொழுதே செல்ல வேண்டும். அனைத்தும் அறிந்தவள் நீ. உன் பக்தையின் வேதனை உன்னையும் மாற்றிவிட்டதே. தாங்கள் சொல்வது புரியவில்லை. நன்றாக நினைவுபடுத்து. உனக்குள் இன்னொரு உருவமும் உண்டு. அந்த உருவை கண்டு காலன் அல்ல, மகா காலனும் அஞ்சு நடுங்கிடுவான். உமா, இது எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லை. இதை நம்ப முடியவில்லை. இப்படி அரண்டு போயிருக்கிறீர்கள். என்னவாயிற்று சொல்லுங்கள். அந்த செய்திக்கு பின்னால் யார் நிற்கிறார்கள்? அது யாராக இருக்கும்? அங்கு யாரும் இருப்பது போல் தெரியவில்லை.